விவசாயிகளுடைய போராட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் தீவிரமடைந்திருக்கிறது. எனவே விவசாய போராளிகளை சிறையில் அடைப்பதால் மட்டும் பிரச்சனை தீர்ந்து விடாது. அரசு விவசாயிகளுக்கு விரோதமான கொள்கை நிலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா அரசியல் சார்பற்ற அமைப்பினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷ் சிங் தல்லேவால் அவர்களும் அபிமன்யு குஹார் அவர்களும் தென் இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நாளை மறுநாள் 26ஆம் தேதி மன்னார்குடிக்கு வருகை தருகிறார். அவசரமான ஒரு ஆலோசனை கூட்டம் விவசாயிகள் மீது தமிழக அரசு துவங்கி இருக்கிற தாக்குதல்களை எதிர்கொள்வதற்கும் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிப்பதை தடுத்து நிறுத்துவதற்கும் விமான நிலையங்கள் என்கிற பெயரில் ஏரிகளை வரையிலும் அபகரிப்பதையும் இயற்கை எதிரான வகையில் செயல்படும் தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் குறித்து அவசர ஆலோசனை நடத்துவதற்காக மன்னார்குடிக்கு வருகை இருக்கிறார்கள். அந்த கூட்டம் நாளை மறுநாள் மன்னார்குடியில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் குறித்து தேசிய தலைவர்கள் அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல வேளாண்மை துறை கணக்கெடுக்கிறோம் என்கிற பெயரில் இதுவரையிலும் நிவாரண வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காவிரி டெல்டாவில் நிவாரண பணிகளை துவங்கவில்லை. பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க முன்வராதது மிகுந்த வேதனை அளிக்கிறது. கூட்டுறவுத்துறை மிகப்பெரிய உரத் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. டிஏபி, யூரியா, பொட்டாஸ் போன்ற உரங்கள் மிகப்பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த உரங்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறையை ஒன்றாக இணைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருப்பதும் அது குறித்து முரண்பட்ட கருத்துக்கள் வெளிவந்திருப்பதும் அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து விரிவான கொள்கை நிலையை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம்.